பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ செய்தி கேட்க வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் கண்களை மூடி இந்த தேவ செய்திக்காக நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான காலை வேளையில ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் தேவ செய்தி கேட்க வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, நீர் பேசுவீர் என்று ஆண்டவரே விசுவாசத்தோடு வந்திருக்கிறார்கள் ராஜா. ஆண்டவரே, இவர்களோடு முகமுகமாய் பேசி இவர்களை ஆசீர்வதித்து விடுதலையாக்கி வழிநடத்துவீராக. தேவரீர், உடைய வசனம் இந்த பிள்ளைகளுக்குள்ளாக கடந்து செல்லட்டும், அற்புதங்களை காண செய்யும். ஆண்டவரே, இந்த மெசேஜுக்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா பிசாசுடைய தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அடியேன் சபித்து கட்டுகிறேன். தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். இந்த நாளில உங்களோடு கூட ஆண்டவர் பேச அவர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கீங்க. கர்த்தருடைய வார்த்தை எப்பேற்பட்டதுன்னா, அந்த வார்த்தை தீமைகளை எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றக்கூடியது. எந்த காரியமா இருந்தாலும் அது எந்த பயத்துல இருந்தாலும் சரி, பலவீனத்துல இருந்தாலும் சரி, இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் பிரச்சனை தீமையாகவே இருக்கு, இது மாறுமா அப்படின்ற ஒரு குழப்பத்துக்கு மத்தியில நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா நிச்சயமா இந்த தீமையான காரியத்தை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார், நன்மையில நடத்துவார், ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென் ஹல்லேலூயா. இப்பொழுதும் தேவ செய்திக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உத்தரவு தர வல்லவராய் இருக்கிறார். இந்த வேத வசனத்துல நம்ம ஒரு காரியத்தை காண்கிறோம். கர்த்தரை நோக்கி நாம முதலாவது கூப்பிடணும். தேவாதி தேவனை நோக்கி, அப்பா பிதாவை நோக்கி, ஆண்டவரே எனக்கு இரங்கும், என்னை ஆசீர்வதியும், என்னை நடத்தும் என்று முதலாவது நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. அதுலதான் அந்த வேத வசனம் சொல்கிறது. இப்ப பாருங்க, நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, நிறைய பிரசங்கங்களை கேட்க ஆரம்பிக்கிறோம், நிறைய பேருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், அப்புறம் நிறைய பேர்கிட்ட போய் நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோம். எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, எனக்காக வார்த்தை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அந்த காரியம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வருமானா? இல்ல, எந்த சூழ்நிலையும் அது கொண்டு வராது. அது ரெண்டாவது விஷயம் தான். முதல் காரியம் என்னன்னா, முதல்ல நாம தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் என்னை பார்க்க வருகிறேன், நான் பசங்க கிட்ட பேசும்போதும் சரி, மாணவர்கிட்ட பேசும்போதும் சரி, மற்ற யார்கிட்ட பேசினாலும் ஒரு வார்த்தை நான் தெளிவா சொல்லுவேன், கர்த்தரை நோக்கி நாம தான் ஜெபிக்கணும். நீங்க வந்தீங்கன்னா நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. தனிப்பட்ட ஜெபம் ரொம்ப அவசியம். தேவாதி தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. இரண்டாவது தான், மற்றவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? இன்றைக்கு உங்களுக்கு தீமையான காரியம் மாறணுமா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதம் செய்யணும்னா முதலாவது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளா நீங்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க கூப்பிடணும்னு நினைக்கும் போது பிசாசு விட மாட்டான். அவன் பலவிதமான தடைகளை கொடுத்து, பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்து உங்களை ஜெபிக்க கூடாதபடிக்கு அவன் நிறுத்துவான். நீங்க பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருகிற காரியம் இந்த வசனத்துல பாக்குறோம். ஒண்ணு, நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் மறு உத்தரவு அருள செய்வார். நம்ம கூப்பிடணும், அப்புறம் அவர் பேசுவார். மூன்றாவது, அவர் பேசி என்ன சொல்லுகிறார்னா, பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. நமக்கு எட்டாத, நமக்கு புரியாத, நமக்கு தெரியாத விஷயங்களை நமக்கு யார் சொல்லுவார்னா கர்த்தர் தான் சொல்ல முடியும். அவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிட்டீன்னா நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு தெரியாத விஷயங்களை நான் வெளிப்படுத்துவேன், பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்கள் திட்டமாய் புரிந்து கொள்ள வேண்டும். பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கீங்க. முதலாவது நாம் சொல்லுகிற வார்த்தை, இந்த பிரசங்கத்தை கேட்டு முடிச்சதுமே தினந்தோறும் நீங்க அந்த பிரசங்கத்தை வைத்து, ஆண்டவரே என்னோடு பேசுங்க, வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதிங்க, என்ன நடத்துங்க, நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை வரும் நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். நீங்க ஜெபிக்க உட்காரும் பொழுது என்ன ஆகும்னா, பிசாசு என்ன பண்ணுவான், பலவிதமான தடைகளை கொடுப்பான். முதலாவது பாத்தீங்கன்னா, நிறைய பிள்ளைங்கிட்ட கேட்பேன், ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இல்லக்கா நான் தூங்கிட்டேன் அப்படின்னுவாங்க. நல்லா தூக்க மயக்கமா இருக்கு, ஜெபம் பண்ண உட்காரும் போதெல்லாம் தூக்கம் வருது. பிசாசு நான் தேவையில்லாத தூக்கத்தின் ஆவியை கொடுப்பான், பலவீனத்தின் ஆவி கொடுப்பான். அப்பதான் ஜெபிக்க உட்காருவீங்க, திரும்பி பார்த்தா வியாதி வந்துடும், பலவீனம் வந்துடும். அப்ப நீங்க உடனே அந்த இடத்தை விட்டு எழுந்து போயிடுவீங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, ஜெபம் பண்ற சூழ்நிலை வரும்போது ஜெபிக்கலாம் உட்காரும் போது செல்போன் எல்லாம் நீங்க ஆஃப் பண்ண மாட்டீங்க இல்லையா? அப்ப டக்குன்னு என்ன பண்ணா, செல்போன் அடிக்கும் போது அந்த ஜெபத்தை விட்டுட்டு மறுபடியும் செல்போன் பேசும். இது மாதிரி பிசாசு என்ன பண்றான்னா, பல தடைகளை கொடுக்குறான். உங்களை ஜெபிக்க கூட முடியாத அளவுக்கு, கர்த்தரோடு பேச முடியாத அளவுக்கு வியாதி, பலவீனம், சோர்வு, பயம், எதையாவது ஒண்ணு கொடுத்து தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து ஜெபிக்க விடாதபடிக்கு அவன் செய்கிறான். ஆனா நீங்க ஜெபித்தீர்கள் என்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ அதனாலதான்
வசனம் சொல்லுது எபேசியர்ல, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் இப்படிதான் கொடுப்பான். நீங்க என்ன பண்ணணும், முதல்ல மனுஷங்கிட்ட பேசும்போது என்ன தடை வந்தாலும் நம்ம மீறி பேசுறோம். என்ன போன் வந்தாலும் எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் போன்ல பேசி முடிச்சிடுறோம். மத்த காரியத்தெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பேசி முடிச்சிடுறோம். ஆனா கடவுள் கிட்ட பேசுறதுக்கு மட்டும் யோசிக்கிறோம். இல்ல நம்ம டைமை பார்க்கலாம், சமையல் செஞ்சுட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம், இல்ல வேலைக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம், இல்ல நம்ம வந்து ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு பார்க்கலாம், இல்ல வாக்கிங் போயிட்டு வந்து பார்க்கலாம். பல விதமான எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு நம்ம வந்து ஜோம் பண்றதுக்கு நம்ம வந்து அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறோம். இல்ல இல்ல, உங்க ஜெபம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும். இன்றைக்கு நான் திட்டமாய் சொல்லுகிறேன், இந்த பிரசங்கத்தை யார் கேட்டாலும் சரி, நீங்கள் ஜெபித்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆமென். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனம் எப்போது சொல்லப்பட்டது அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி இருந்தார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாற்றமாய் போயிருப்பார்கள். அப்பொழுது பாபிலோன் ராஜா வந்து அதை சிறைப்பிடிப்பார்கள் அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லும் பொழுது அவங்க நம்ப மாட்டாங்க. உடனே எரேமியாவை தூக்கி ஜெயில போட்டுறாங்க. போடும்பொழுது அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது தான் இந்த வார்த்தைகள் வருகிறது. சோ இன்னைக்கு ஆண்டவர் எந்த நெருக்கத்துல நீ இருந்து கூப்பிட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் கொடுத்த அருமையான வார்த்தை தான், நீ என்னை கூப்பிட்டீன்னா நான் அற்புதம் செய்வேன். நெருக்கத்துல இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்க கூப்பிடும் போது நான் உங்களுக்கு அற்புதம் செய்வேன். இந்த வார்த்தைகளை நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் இந்த காரியங்களை குறித்து வசனங்களை எடுக்கும் போது தாவீது ராஜாவை குறித்து நாம நல்லா தெரிஞ்சிருப்போம். அதை குறித்து ஆண்டவர் என்னிடத்துல பேசினார். தாவீது ராஜாவை குறித்து பார்ப்போம் என்றால் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது ராஜா பலவிதமான நெருக்கத்தின் சூழ்நிலை தள்ளப்படும் போதெல்லாம் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அவர் சொல்றார் பாருங்க, எனக்கு உண்டான நெருக்கங்கள், அநேக நெருக்கங்கள். சோ பிள்ளைகளால் வந்த நெருக்கங்கள், பலவிதமான எதிரிகளால் வந்த நெருக்கங்கள், கூடவே இருந்தவர்களால் வந்த நெருக்கங்கள், எல்லா நெருக்கத்திலும் அவர் ஒன்றை தெரிந்து வைத்திருந்தார். என்ன தெரியுமா? நான் கர்த்தரை நோக்கி தேவ சமூகத்துல போய் கூப்பிடணும், தேவ சந்நிதியில போய் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நான் சொல்லணும். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், என் சத்தத்தை கேட்டார். அப்பொழுது ஆண்டவர் சத்தத்தை கேட்டார். எப்பொழுது கேட்டார்? கூப்பிடும் பொழுது கேட்டார். நீங்க போய் தேவ சமூகத்துல அமர்ந்து சொல்லும் போதே உங்களுக்கு உண்டான நெருக்கத்துல கர்த்தர் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. இதே போல நம்ம வாசிச்சோம் என்றால் சங்கீதம் 34:6 வசனம் சொல்லுது, நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறார். 34:17 வசனத்துல நீதிமான் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் செவி சாய்ப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 50:15 வசனம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இவ்விதமாய் தாவீது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நெருக்கப்படும் போதெல்லாம் கர்த்தரை நோக்கி அபயமிட்டார், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தாவே என்னை காப்பாற்றும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் அவரை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு நெருக்கமா, பிரச்சனையா, மனுஷனை நோக்கி கூப்பிடாதீங்க, மனுஷங்கிட்ட போய் நிக்காதீங்க, மனுஷனை நோக்கி எனக்கு எதையாவது செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. முதலாவது கூப்பிட வேண்டியது தேவாதி தேவனை. ஹல்லேலூயா. உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பாருங்க, உங்களை உண்டாக்கின ராஜாவை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் அந்த ஆபத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுது இன்னொரு காரியத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஆசா என்ற ராஜாவை குறித்து பார்ப்போம். அந்த ராஜாவுக்கு பல விதமான நெருக்கங்கள் வருகிறது. அவருக்கு விரோதமாக எதிரி நாட்டு ஜனங்கள் வரும்பொழுது அவருக்கு ஒரே குழப்பம், ஆண்டவரே நான் எப்படி இந்த ஜனங்களை நான் ஜெயிக்க முடியும் என்று அவர் புலம்புகிறார். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் நம்ம 11வது வசனத்துல வாசிச்சோம் என்றால் வாசிப்போம். ஆசா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வதற்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய் கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இவரு அந்த நெருக்கப்படுகிற சூழ்நிலையில அந்த கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைனா, இவர்கிட்ட இருக்கிற ஜனங்களை பாத்தீங்கன்னா 5,80,000 பேர் தான் இருக்காங்க. ஆனா எதிரடியாய் வருகிறவருடைய ஜனங்கள் பார்த்தோம்னா 10 லட்சம் பேர். ஆண்டவரே, இந்த 10 லட்சம் பேரை எங்களால மேற்கொள்ள முடியாது, இந்த சூழ்நிலை எனக்கு வேற வழி இல்ல, அதனால நான் என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் உடனே தேவனுடைய சமூகத்துல கதறி அழுகிறார். ஆண்டவரே, நான் பலவீனமானவனா இருக்கிறேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. அந்த வசனத்தை வாசிச்சோம் என்றால், பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க மனுஷரிடத்துல போகும்போது அவங்களுடைய பலத்தை நீங்க நம்பி போனீங்கன்னா அவங்களால முடிஞ்ச விஷயத்தை அவங்க செய்வாங்க. முடியாத பட்சத்துல அவங்களால ஒண்ணு முடியாத போது அவங்க கைவிட்டுருவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி இல்ல, எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அவர் உதவி செய்வது லேசான காரியம். ஹல்லேலூயா. ஒன்றை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க, மனுஷரால கூடாதது தேவனால எல்லாம் கூடும். நீங்க மனுஷரை நம்பி 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 ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது கிட்ட போய் நின்று எனக்கு ஏதாவது செய்யுங்க
பிரச்சனைங்க அங்க ஓடாதீங்க, தேவாலயத்துக்கு தேடி வாங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, தேவ சமூகத்துக்கு உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க. அவர்தான் இந்த காரியத்துல உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த வசனத்துல சொல்லுகிறார் பாருங்க, உதவி செய்வது லேசான காரியம். கர்த்தருக்கு உதவி செய்வது லேசான காரியம். உங்களுடைய பிரச்சனைக்கு உதவி செய்வது லேசான காரியம். பெரிய பிரச்சனை உங்களுக்கு பெருசா இருக்கலாம், ஆனா உங்களை உண்டாக்கின கர்த்தருக்கு இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆசாக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்ய முடியும்னு அவர் ஜெபிக்கும் பொழுதே அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்போது கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணார்னா முறியடித்தார் என்று வேதம் சொல்கிறது. முறியடித்ததினால அவர்கள் எல்லோரும் ஓடி போனார்கள் என்று. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி வந்ததினால ஆண்டவர் அவர்களுக்கு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அவர்களை ஜெயித்து இந்த நாட்கள்ல சாட்சியா இருக்கும்படி கர்த்தர் செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. சோ அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகத்துக்கு வந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தருடைய வசனத்தை எவ்வளவா நீங்க வாஞ்சியோட கேட்க இந்த வேலை வந்தீங்களோ அதே மாதிரி அதே வாஞ்சியோட முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளா இருங்க. பிரச்சனையை கர்த்தரிடத்துல கொண்டு போய் சேர்க்கிற பிள்ளைகளா இருங்க. அப்பா நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் நம்பி போங்க. உங்களை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதே போல புதிய ஏற்பாட்டுல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு குருடன், கண்ணு தெரியாத குருடன், அந்த வழியருகே அமர்ந்துட்டு இருக்கும் போது இயேசு அந்த வழியா வராரு. இயேசு வராருன்னு அந்த குருடன் கேள்விப்பட்டதுமே உடனே இயேசுவை பார்க்கணும்னு அவருக்கு ஆசை. ஏன்னா ஆண்டவர் தான் சுகப்படுத்த முடியும்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி அவர் பிச்சை கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா இயேசு கிட்ட வரும்போது இயேசு கிட்ட அவர் பிச்சை கேட்கல, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவர் மிகுந்த சத்தத்தோடு கத்துறாரு. அப்ப கத்தும் போது அந்த இடத்துல இருக்கிறவங்க அவரை அதட்டினார்கள். வசனத்தை நாம் வாசிப்போம். 38வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 38வது வசனம். முன்னனுப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. நீங்கள் கூப்பிடும் பொழுது பிரச்சனைகள் வரும், தடைகள் வரும். ஏன் அங்கெல்லாம் போறீங்க, அங்கெல்லாம் போவாதீங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க கிட்ட இத போய் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. பிரச்சனையை கொண்டு போவாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி கூப்பிட்டு இந்த குருடனுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. இயேசு கிட்ட வந்து நின்று என்ன வேண்டும் என்று கேட்டு உடனே அவனுக்கு பார்வை கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட தெய்வம் தான் நீங்க வணங்குகிற தெய்வம். இப்பேற்பட்ட தெய்வத்தை நோக்கி தான் நீங்க வந்திருக்கீங்க. ஒன்றை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு என்ன பிரசங்கம் தெரியுமா? கூப்பிடணும், அவ்வளவுதான். நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. எப்படி அவளோட இந்த மெசேஜ் கேட்கணும்னு நீங்க வந்தீங்களோ வந்த மாதிரியே ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். நீங்க கேட்கறதுனால இல்ல, நீங்க ஜெபிக்கிறதுனால பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். பாருங்க, இந்த குருடனுக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்தார். அவருக்கு பூரண சுகத்தை கொடுத்து அவன் கண்கள் தெரிந்து தாவீதின் குமாரனே என்று இரங்கும் என்று அவர் கூப்பிட்ட அந்த கூப்பிடுதல் ஒரே வார்த்தைக்கு அற்புதம் நடந்தது. உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆசாவுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்ததுக்கு அவர் நோக்கி கூப்பிட்டதுனால நடந்தது. நெருக்கப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடந்ததுக்கு காரணம் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, தேவனை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். இன்னும் அழகா சொன்னார் பாருங்க, நீ கூப்பிட்டா நான் பதில் கொடுப்பேன், நான் கொடுத்து பெரிய காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று. ஆமென். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனையானாலும் சரி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியம். பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். சோ இருந்த இடங்கள்ல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசப்பா, உம்முடைய கிருபை பெரியது. ரட்சகா, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் ஆண்டவரே, யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ தொடுபடியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு என்று வார்த்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உத்தரவு கொடுத்து ஆண்டவரே பெரிய காரியங்களை நான் கட்டளையிடுவேன் என்று வார்த்தை கொடுத்தீர். அற்புதமாய் வார்த்தைகளை கொடுத்தபடியே நீர் நடத்தும், ஆசீர்வதியும். எல்லா வித பயத்தையும் நீர் நீக்கி ஆண்டவரே பூரண சுகத்தோடு பலத்தோடு இந்த பிள்ளைகளை நடத்துவீராக. தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் சபித்து கட்டுகிறோம் ராஜா. இந்த வேளையில கூட ஆண்டவரே, யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இருந்தா எல்லா வியாதியும் பலவீனம் நீங்கி பூரண சுகம் உண்டாகட்டும். தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். இம்மட்டும் நடத்தின தெய்வம் இனி தொடர்ந்து நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.